ஹரி ஓம். இன்னைக்கு தியானத்தில் இதை பற்றி உணர்த்தப்பட்டதுன்னா, நமக்கு இங்கே இருக்கிறதெல்லாம் உண்மை இல்லை, ஆனாலும் நம்ம உண்மைன்னு நினைக்கிற ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்கு. நமக்கு நம்ம இதுக்குள்ளே தான் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நினைப்பு நம்மளை விட்டு விலகிறது இல்லை. நம்ம ஏன்னா முழுக்க முழுக்க இதுக்குள்ளே இருக்கிறோன்ற எண்ணத்தை வலுப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நம்முடைய உறவுகள்லாம் நம்முடைய உறவுகள்னால் நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம குடும்பத்தை சார்ந்து இருக்க உறவுகள் மட்டும்தானா, இல்லை நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் தான் உறவா? இங்கே உறவுகள்னு சொல்லி நம்ம இங்கே இருக்கிற என்ன இந்த நிலைக்கு வரைக்கும் தான் இந்த உறவுகள் உண்டா? இதுக்கப்புறம் இது எப்படி இருக்கும்? இதை பற்றி விளக்கமாக இன்னும் எடுத்து சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சக்கரம், நம்ம தலைக்கு மேலே ஒரு சக்கரம் சுற்றின்னு இருக்கு. இந்த சக்கரத்துக்கு கீழே நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னா, நம்முடைய கவனம் முழுக்க முழுக்க எதில் இருக்கும்? நமக்கு தலைக்கு மேலே சக்கரம் சுற்றின்னு இருக்கு அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி தான் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் தான் இந்த நிலையில் நம்மளோட இருந்துகிட்டே இருக்கிறோம், இந்த இருப்புக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிறோம், இங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு செயல்களும் தன்னால் நடக்குது, தன்னுடைய காரியங்கள்லாம் தனக்கு என்னமா பெறப்படுறது அப்படின்ற நினைப்பை நம்ம வச்சுட்டு இருக்கிறது இந்த அளவுக்கு தான். இப்போ இதை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னா, இப்போ இந்த சுழற்சிக்குள்ளே உள்ளே இருந்து உணர்ந்துகிட்டே இருக்கிறதுன்றது ஒரு நிலை. இதை தாண்டி வெளியில் இந்த சுழற்சியை பார்க்கறதுன்றது ஒரு நிலை. இப்போ நம்ம இதுக்குள்ளே இருந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம இதுக்குள்ளே இருந்து நம்மளை சுற்றி இதுக்குள்ளே ஒரு சக்கரத்துக்கு கீழே நம்ம உட்காந்துக்காம நம்ம வெளியில் நின்று பார்த்தோம்னா, ஓஹோ சக்கரம் சுற்றுறது, இதுக்கு கீழே இருக்கக்கூடியதெல்லாம் இந்த மாதிரி சுற்றுறதை உணர்ந்துட்டு இருக்கக்கூடியது நம்ம இல்லை. நமக்கு இது தனியாக வெளியில் பார்க்கக்கூடிய அந்த அறிவு வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு தான் நமக்கு மூச்சு இருக்குது. நம்ம மூச்சில் செய்யக்கூடிய பயிற்சிகள், மூச்சை உள்ளே இழுத்து வெளியில் விடுறோம் அப்படின்னா, இப்போ மூச்சை உள்ளே இழுத்து அப்படியே உள்ளேயே நிறுத்தி வைக்கிறதுன்றது ஒரு நிலை. இந்த நிலையில என்ன பெறப்படும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் அதாவது நம்ம தலைக்கு மேலே சக்கரம் சுத்துறதுன்றது அறிவோட ஒரு சின்ன விளக்கம் நமக்கு கிடைக்கும். ஆனால் இதை மூச்சை வெளியில விட்டுட்டு அப்படியே விட்ட மூச்சை நம்ம எடுக்காம இருந்தோம் அப்படின்னா, அந்த நிலையில என்ன உணரப்படும்னா, இங்கே இருக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை, இங்கே உணர்ந்துட்டு இருக்கிறதுன்னு சொல்லக்கூடியது ஒண்ணுமே இல்லை. இந்த அறிவு நமக்குள்ள இன்னும் வெளிச்சமாகும், இன்னும் பிரகாசமாகும். ஆக நம்ம மூச்சுக்குள்ளதான் இதனுடைய ரகசியங்கள்லாம் மறைஞ்சிருக்கு. இப்போ நம்ம மூச்சை உள்ள இழுத்த மூச்சை அப்படியே அடக்கி வச்சு மூச்சை உள்ளேயே நிறுத்தி வச்சு பண்றதுன்றது ஒரு பயிற்சியாகவும், மூச்சை வெளியே நிறுத்தி வைக்கும்போது ஏற்படக்கூடிய நிலைகளையும் ரெண்டையும் பிரித்து தனித்தனியாக காண்பிக்கிறாங்க. ரெண்டு நிலையிலையும் நமக்கு உணரும் பொழுது எப்படி உணரப்படுறது அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ள இழுத்து அப்படியே வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னும் போது நம்ம சக்கரத்துக்கு கீழே உட்காந்துருக்கோன்ற மாதிரி நம்முடைய ஞாபகங்கள், நினைவுகள் எல்லாம் தெரிஞ்சுட்டே இருக்கு. உறவுகள் இதெல்லாம், இதை பற்றின சிந்தனைகள்லாம் நமக்குள்ளே வந்துட்டே இருக்கு. இதை விட்டுட்டு இப்போ மூச்சை வெளியே விட்டுட்டு அப்படியே வெளியில் நிறுத்தி வச்சுட்டு வெளியில் விட்ட மூச்சை திருப்பி உள்ளே இழுக்காமல் இருந்தால் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தா, அங்கே ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. அங்கே உணர்றதுக்குன்னு ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை. ஆக மூச்சை வெளியே விட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையை நம்ம இன்னும் நல்லா பயிற்சி பண்ண நம்ம தக்க வச்சுக்கணும். ஒரு இடம் காமிக்கிறாங்க நாடிகளில், ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல அதை போய் தொடும் பொழுது, அந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த இடத்த மறுபடியும் நமக்கு திருப்பி வேணும், மூச்சு வேணுன்ற எண்ணம் தோணாது நமக்கு. மறுபடியும் இப்போ உள்ளே இழுத்த மூச்சை உள்ளேயே நிறுத்தி வச்சிருக்கோம். இப்போ நமக்கு அடுத்து கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா, சாதாரணமாக நம்ம செயல்களில் சாதாரணமாக எண்ணத்தோட பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா, அடுத்து நமக்கு மூச்சை வெளியே விடணுன்ற ஒரு உத்வேகம் அதிகமாக வரும். ஏன்னா நம்ம கட்டாயமாக வலுக்கட்டாயமாக நிறுத்தி வச்சிருக்கோம். இப்போ அதை அப்படி இல்லாமல் மூச்சை அப்படியே நிறுத்தி வச்சுட்டு அப்படியே உள்ளே இருக்கிறோம் அப்படின்னா, அதை ஒரு குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட்ல அப்படியே பொருத்தி வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த உணர்வு அதோட ஒன்றி அந்த நிலையில அதுக்குள்ள இருந்தோம் அப்படின்னா, அப்ப நமக்கு இந்த மூச்சு தேவைப்படாது, மூச்சை வெளியே விடணுன்ற எண்ணம் தேவைப்படாது. அதே மாதிரி வெளியே விட்ட மூச்சை மறுபடியும் உள்ள இழுக்க வேண்டாம், வெளியில விட்டுட்டு அப்படியே நிறுத்தி வச்சு அதுக்கு பின்னாடி, அதுக்கு தலைக்கு பின்னாடி அதுக்கு ஒரு இடம் அமைக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள அப்படி அந்த இடத்துல இருந்து பார்த்தோன்னா மறுபடியும் மூச்சு வேணுன்ற அவசியம் இல்லை, அப்படியே இருக்கு. மூச்சை வெளியில விட்டுருக்கோம், இப்போ நமக்கு மூச்சு தேவையில்லை. அங்கே என்ன இருக்கு? ஒன்றுமே உணர்றதுக்கு ஒன்றும் இல்லை. மூச்சு இல்லாதனால நமக்கு அங்கே ஒன்றுமே உணர்றதுக்குன்னு ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் விழிப்புணர்வோட அப்படியே இருக்கு, அவ்வளோதான். விழிப்புணர்வு இருக்கு, அவ்வளோதான். விழிப்புணர்வு இருக்கு. அந்த விழிப்புணர்வுக்கு என்ன இருக்கு? அதுக்கு எல்லாமே புரிதலுக்கு உட்பட்ட ஒரு நிலைக்கு இருக்கும். அதுக்கு ஏதாச்சும் தேவையான எதுவும் தேவையில்லை. அது எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்கு. எப்பொழுதும் நமக்குள்ள இருந்தும் அது பார்த்துன்னு இருக்கு. ஆனால் நம்ம அதை பார்க்கறதுன்ற ஒரு செயலை நம்ம இருப்புல இருக்கும்போது உணர முடியறது இல்லை. ஏன்னா நம்ம வேக வேகமாக மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டு, மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டுன்ற செயலை செஞ்சுட்டு இருக்கோம். எண்ணங்கள் வழியே நம்ம தொடர்ந்து பிறப்பிச்சுட்டே இருக்கிறோம். அதனால நமக்கு அங்கே அதை குத்து கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை.
மூச்சை வெளியே விட்ட நிலையில உணரும் பொழுது எல்லாமே உணர்றதுக்கு நாங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு விழிப்புணர்வா இருக்கு, அவ்வளவுதான். விழிப்புணர்வுக்குள்ள இருக்கு, இதுக்குள்ள அப்படியே இருக்கு. அதுக்கு ஏதாவது ஒரு குறையான இல்லை, அதுக்கு வந்து எல்லாமே பூரணமா இருக்கு. உள்ள இருக்கு, ஒரு செயலுக்குள்ள இருக்கிறதுக்கும் அந்த செயலே இல்லாம ஆக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவெளி தான் வந்து நம்ம கத்துக்கக்கூடிய ட்ரைனிங் பாடம். நம்ம எதை கத்துக்கணும்னா, நம்முடைய இருப்பு இருக்குன்னு நினைக்கிறோம், ஆனா இருப்பு இல்லாத நிலையும் உண்டுன்னு உணர்ந்துக்கிறோம். அப்ப இது ரெண்டுத்துக்கும் நடுப்புற என்ன இருக்குன்றத அந்த டெக்னிக்கை தெரிஞ்சு அதை நம்ம உபயோகப்படுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்க இருக்கிறது எல்லாமே புரியும். இங்க நடக்கிறது, இங்க செய்யறது, இங்க செயல்பாடுகள், இந்த உணர்வுகள் எல்லாமே புரியும். ஒவ்வொருத்தருடைய செயல்களும் அதை தனித்தனி இதுவா நமக்கு உணர ஆரம்பிச்சிருவோம். அது எது கொடுக்கும் அப்படின்னா இந்த விழிப்புணர்வு நிலை கொடுக்கும். இதுக்காக தான் இந்த பயிற்சியை கொடுத்துருக்காங்க. மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டு, மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டுன்றத அப்படியே மூச்சை கவனிக்கிறதுன்ற ஸ்டேஜ் மாதிரி உள்ளேயே எவ்வளோ நேரம் வச்சுக்கலாம், அடுத்து வெளியில நிறுத்திட்டு மறுபடியும் எவ்வளோ நேரம் உள்ளே இழுத்துக்காம இருக்கலாம், மூச்சை உள்ளே எடுத்துக்காம இருக்கலாம். மூச்சை எடுத்துக்காம இருக்கிறது சுகமா இருக்கா, இல்லை மூச்சை உள்ளேயே வச்சுட்டு அப்படியே அடக்கி வச்சு நம்ம நிறுத்தி வைக்கிறது சுகமா இருக்கா? எது இதுல வந்து நமக்கு நன்மையை கொடுக்கும், எது நமக்கு நல்லது, இதனால என்ன உண்டாகும், வெளியே விட்ட மூச்சை எடுக்காததுனால என்ன உண்டாகும்? இதுக்கு இந்த மாதிரி பயிற்சிகளை நம்ம இருக்க அதாவது நமக்கு இதெல்லாம் உணர வேண்டியதுக்கு தான் இங்க நேரம் காலெல்லாம் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், நமக்கு வெறும் சிந்தனைகளால நம்ம குறுகிய வட்டத்துக்குள்ள நம்ம போறதுனாலதான் நமக்கு குழப்பங்கள்லாம் இருக்கு. இந்த குழப்பங்கள் தீரணும் என்ன பண்ணணும், நம்ம மூச்சை கவனிக்கிறோம். இதுதான் யோகம். யோகம்ன்றது வந்து நமக்குள்ள வழி நடத்தி பாதையை காட்டுது. பாதையை காட்டி நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அறிவை நமக்கு பிறப்பிக்குது யோகம். இந்த நிலை வழியை நம்ம உணர்ந்துக்கிறோம். இப்ப அந்த மாதிரி உணரும் பொழுது பாத்தீங்கன்னா வெளியில இருக்கக்கூடிய மூச்சை நம்ம உள்ள எடுத்துக்காம இருக்க வரைக்கும் நம்ம சுகமா இருக்கோம். எப்போதோ ஒரு நிலையில நமக்கு அதை விட்ட மூச்சு நமக்கு திரும்பி வரப்போறது இல்லை. அதை இப்பயே பழக்கம் பண்ணுவோம். இப்பயே பழக்கம் பண்ணி இப்பயே தியானத்துல அதை அடையும் பொழுது பாத்தீங்கன்னா நமக்கு இல்லாம இருக்கிறதே சுகம், சும்மா இருக்கிறதே சுகம், இங்க எதையுமே எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ற நிலை வந்து நமக்குள்ள நிறைய பெறப்பட்டு அதுக்கு உண்டான அறிவோட விளக்கங்களை நமக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்ப இந்த ஜீவனுக்குள்ள அந்த விழிப்புணர்வு எப்ப ஏற்பட்டதோ அது வந்து புரிதலுக்கு உட்பட்ட ஒரு சக்தியா மாறிடும். அப்ப அது அங்க ஜீவனா இல்ல, அதுவே வந்து உணர்வோட முழுத்தன்மையா இருக்கு அப்படின்றது உண்மை நமக்கு புரியும். இதுதான் வந்து தியானத்துல இருக்கிற நிலைக்கும் நம்ம சாதாரண இயல்பு நிலையில வர்ற நிலைக்கும் உள்ள வேறுபாடா நம்ம காண்பிச்சு அதை புரிய வைக்கிறாங்க. புரிய வச்சு இதை வந்து முழுக்க உண்மை. நம்மளால எப்படி எது நம்ம நினைக்கிறோம், மூச்சை கவனிக்கிறதே ஒரு எண்ணமா நினைச்சு பார்க்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நிலையில தான் நமக்கு மேல இருக்கவங்க உதவி செய்யறாங்கன்னா எப்படின்னா, நமக்குள்ள தியான நிலையில நம்ம இருக்கும் பொழுது நம்மளோட ஜீவன் அதுக்கு உட்பட்ட ஒரு ஜீவனா இருந்தா நமக்கு அதை மாத்தி நம்ம கொடுக்க வச்சு புரிய வச்சு அந்த நிலையில நமக்கு வந்து மூச்சோட நிலையெல்லாம் என்னென்ன, மூச்சோட சக்தி எந்த மாதிரி உபயோகப்படுறது, மூச்சை நம்ம எப்படி உபயோகிக்கிறோம், இந்த இடைவெளிக்குள்ள இருக்கக்கூடிய இது விடை என்ன, அதுக்கான இது என்னன்றதை நமக்கு உணர வச்சிடுறாங்க. ஆக நமக்கு வந்து இப்படி இதுக்கான இதெல்லாம் காமிக்கிறாங்க. இந்த இடத்துக்குள்ள இங்க நிற்கும் பொழுது மூச்சை உள்ளடக்கி வைக்கிற சுவாசத்துக்கும் மூச்சை வெளியில விட்டு இருக்கிற சுவாசத்துக்கும் உடைய ஒரு வேறுபாடை கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு நல்லா தெரியும். அது நல்லா புரியுது. அதை உணர்த்திட்டே இருக்காங்க. இதை உணர்த்திட்டு இது முழுக்க உண்மையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இன்னும் வெளிப்படும். இதுல எவ்வளவு தூரம் நம்ம பழக்கப்படுறோமோ, எப்படி வெளியே விட்ட மூச்சை திரும்பி உள்ள இழுத்துக்காம நம்ம பிராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நல்லது. அப்ப அந்த அளவுக்கு நல்லது அப்படின்னா நான் எதுக்கு நல்லதுன்னு கேட்டா, உள்ளுக்குள்ள ஜீவனுக்கு நல்லது, புரிதலுக்கு உண்டாகும். இங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்றதெல்லாம் புரியும். அதுக்கான அதெல்லாம் காண்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரி ஓம். यत्र यत्र रघुनाथ कीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम्